இன்னைக்கு நாம சிபில் ஸ்கோரே இல்லாம எப்படி கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டு வாங்குறதுனால நெறைய கடன் தொல்லை தான் வரும். அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கான இஎம்ஐ மாசம் மாசம் தவறாம கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உங்க சிபில் ஸ்கோருமே நல்லா மெயின்டெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா ஏதாவது லோன் போனீங்க அப்படின்னா கூட ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்க ஒருவேளை கட்டாம விட்டீங்கன்னா மட்டும் தான் நெறைய பிரச்சனைகள் வரும். ஓகே. இப்ப நான் சொல்லப்போற பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 பேங்க் வருது. ஸோ அந்த 3 பேங்க்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சிபில் ஸ்கோரே இல்லாம உங்களால கிரெடிட் கார்டு வாங்கிக்க முடியும். ஓகே. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேற்கொண்டு உங்களுக்கு பிசினஸ், ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை ஆல் இன் ஒன் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குங்க. ஸோ இதோட கிரெடிட் கார்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இப்போ இருக்குது. வேணால் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாப் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் 5000 ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டாலே போதும். உங்களால் இந்த வாப் கிரெடிட் கார்டு வாங்கிக்க முடியும். ஓகே. இப்போ ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 147 ரூபா கட்டினாலே போதும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு போட விரும்பலை, மாதம் ஒரு 100 ரூபா 147 ரூபா கட்டி நான் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 5000 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு ஃபர்தராக 1 லட்சம் 2 லட்ச ரூபாயா நீங்கள் ஃபிக்ஸ்டாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூவில் நீங்கள் இந்த வாப் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக அதை பே பண்ணிவிடுங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் மாறலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோடாக் மஹேந்திரா பேங்க். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதே கான்செப்ட் தான், ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம வந்து வாங்குகிறோமே கிரெடிட் கார்டு, இது மூலிமா நம்ம கரெக்டாக பொருள் எடுத்து நம்ம இஎம்ஐ பே பண்ணால் கிரெடிட் ஸ்கோர் ஏறுமான்னு நீங்கள் கேட்கலாம். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கார்டு வாங்கி அதில் நீங்கள் இஎம்ஐ ப்ராப்பராக பே பண்ணாலுமே கிரெடிட் ஸ்கோர் ஏறும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ கோடாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 10,000 ரூபா நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய இந்த ட்ரீம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எந்த பேப்பர் ஒர்க்குமே தேவை கிடையாது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது 20,000 ரூபாயாவது இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபீஸ் கிடையாது, அதாவது இயர்லி ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 20,000 ரூபாய்க்கு அமௌண்ட்டுக்கான கிரெடிட் கார்டு அவங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேங்க்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஃபீஸ் உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டுமே அதிகம். இதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி பேங்க் தான். ஸோ ஒருவேளை நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணால் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால மினிமம் 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்குமே நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.